Hi friends, welcome to my channel Learn with Nandini. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டி அப்படின்னு வரும்போது நமக்கு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனில் மெஜாரிட்டியை டைப்ஸாக வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ எங்கெங்கெல்லாம் மெஜாரிட்டின்னு இருக்கோ அதெல்லாம் எடுத்து கிளாஸிஃபை பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அண்ட் சிம்பிள் மெஜாரிட்டி இது பார்த்தாச்சு. இந்த வீடியோஸோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வேணும்னா பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டியை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு வரும்பொழுது ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு வரும்போது நமக்கு 4 டைப்ஸ் வரும் இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்குள்ளே. ஸோ இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தாச்சு, அப்சல்யூட், எஃபெக்டிவ், சிம்பிள் அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து calculate பண்ணும்போது 50% plus 1 அப்படின்னு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 votes இருக்குது அப்படின்னா இதில் 50% அப்படின்னு வரும்போது 50 plus 1 51 இப்படி தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். அப்சல்யூட், எஃபெக்டிவ், சிம்பிள் 3 கேசஸ்னு 50% plus 1 தான் calculate பண்ணியிருப்போம். ஆனால் ஸ்பெஷல் மெஜாரிட்டின்னு வரும்போது 2/3 calculate பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் 4 டைப்ஸ் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ டைப் 1 பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 249 ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். டைப் 2 பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் 368 ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் 3 பார்த்தீங்கன்னா அகைன் ஆர்டிக்கிள் 368 இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சில இடங்கள்ல நமக்கு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கிள் 368 படி அமெண்ட்மெண்ட்ஸ், திருத்தங்கள் கொண்டு வராங்க அப்படின்னும் போது ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், அதாவது ஸ்டேட்ஸ் சார்ந்த சில விஷயங்கள்ல சேஞ்சஸ் கொண்டு வராங்கன்னா அந்த நேரத்தில் நமக்கு half of the states ராட்டிஃபிகேஷன் தேவைப்படும் இல்லையா. 28 ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னா 14 ஸ்டேட்ஸோடைய ராட்டிஃபிகேஷன் நமக்கு தேவைப்படும். ஸோ அது பார்க்க போகிறோம். அண்ட் ஆர்டிகல் 61 படி ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. இதனால தான் இதை வந்து நம்ம 4 டைப்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் 1 பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஸ் பர் ஆர்டிகல் 249 இதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 249 என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். டு பாஸ் the Rajya Sabha resolution to empower the parliament to make laws in the state list. அதாவது நமக்கு யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்னு 3 லிஸ்ட் இருக்கும். இது நல்லாவே தெரியும் நமக்கு. ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்லிமெண்ட் லா மேக் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது பண்ணலாம். எப்பன்னா ராஜ்யசபா ஒரு ரெசல்யூஷன், ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்ற பட்சத்தில் பார்லிமெண்ட் ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்ல லா கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்களே, இந்த ரெசல்யூஷனுக்கு இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவைப்படும். அது ஆர்டிகல் 249 கொடுத்துருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். 249 என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பெஷல் மெஜாரிட்டினாலே 2/3 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் 2/3 மெம்பர்ஸ் present and voting. ஸோ 2/3 calculate பண்ண போகிறோம். எதுலன்னா present and votingலேருந்து calculate பண்ண போகிறோம். ஸோ அப்போ present and votingனா என்னன்றது நமக்கு தெரியணும். இதை முன்னாடியே பார்த்துருப்போம். அகைன் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஸ் பர் ஆர்டிகல் 249 ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். எதுலனா present and votingல 2/3 கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு ஆர்டிகல் 249 படி ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ எக்ஸாம்பிளுக்கு லோக்சபா எடுத்துக்கிறோம். லோக்சபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 545. இந்த 545ல 45 மெம்பர்ஸ் ஆப்சண்ட், அன்னைக்கு சிட்டிங்க்கு வரல அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிமைனிங் 500 தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் ப்ரெசன்ட். டோட்டல் ப்ரெசன்ட் 500%. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500ல 100 மெம்பர்ஸ் வந்து அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங், அதாவது நாங்கள் ஓட் போட விரும்பலை அப்படின்னு சொல்லி அப்ஸ்டெயின் ஆகுறாங்க. ரிமைனிங் 400 இருக்காங்க இல்லையா, இவங்க தான் வந்து ஓட் போடுறாங்க. ஸோ இவங்க தான் அந்த ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ இந்த 400ல 2/3 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 400ல 2/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 267 ஓட்ஸ். ஸோ இந்த 267 இந்த மெஜாரிட்டி கிடைச்சதுன்னா ராஜ்யசபா ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டேட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட் லா கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்குறோம். இது ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்ல 2/3, இங்கே ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் 400, அதில் 2/3 கண்டுபிடிக்கிறோம், which is equal to 267 அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 368 அடுத்த 2 கேஸுமே சேம் தான். 368 படி ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஸ்டேட் ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு வரும். ஆர்டிகல் 368 என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து 2 கண்டிஷன் சொல்கிறாங்க. நம்பர் 1, மெஜாரிட்டி ஆஃப் 2/3 மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். அதாவது இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லையா 249ல ஆர்டிகல் 249 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே கேஸ் தான். ப்ளஸ்
supported by more than 50% of the total strength of the house அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெண்டு விஷயம் நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை நான் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ரெண்டு கண்டிஷன் ஆர்டிகல் 368 படி நமக்கு ரெண்டு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா 2/3 ஆஃப் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 50% + 1, இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ லோக்சபா எடுத்துக்கோங்க, லோக்சபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் 545. ஸோ இதில் 50% + 1 அப்படின்னு வரும்போது 545ல் 50% + 1 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 273 அப்படின்னு சொல்லி மாற்றி சொல்லிட்டேன். 273 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது வந்து நமக்கு மாறாது. லோக்சபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த்ல 273 அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் அதே மாதிரி இங்கே 2/3 ஆஃப் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ அகைன் நான் திருப்பி சொல்கிறேன், லோக்சபாவோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 545, 45 வந்து ஆப்சண்ட், ஸோ 500 தான் ப்ரெசன்ட். இந்த 500 ப்ரெசன்ட்ல 100 வந்து அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங். ஸோ ரிமைனிங் 400 இவங்க தான் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங். இந்த 400ல் 2/3 கண்டுபிடிக்கணும், which is equal to 267 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்பர் 1 வந்து இது 273 வரணும். ஸோ அப்போ இங்கேயும் நமக்கு 273 இல்லைனா 273க்கு மேலே 274 வந்திருக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால 273 விட கம்மியாக இருக்குது. ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ 273 சேமாக இருக்கணும், இல்லை 273க்கு மேலேயாவது வந்திருக்கணும். 273க்கு உள்ளே இருக்கிறதுனால இங்கே வந்து ஓட்டிங் நடக்கும்போது அது அன்சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். விச் மீன்ஸ் அந்த ஓட்டிங்க்கு சக்ஸஸ் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதே இன்னொரு கண்டிஷன், இங்கே ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், அந்த நாளில் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கை பொறுத்து தான் இந்த 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 கண்டிஷன் வந்து நமக்கு மாறுது. ஸோ இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் 1. ஸோ இவ்வளோ தான் ஆர்டிகல் 368ல ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது ஓகே, 273 ஓகே. இங்கே 2/3 ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் பார்க்கும்போது 267 தான் வந்திருக்கு. 273 வந்திருக்கணும் இல்லையா, அது வரல, அதனால இங்கே அன்சக்ஸஸ்ஃபுல்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் 2, இந்த ஆர்டிகல் 368க்கு எக்ஸாம்பிள் 2 பார்க்க போகிறோம். அகெயின் ஆர்டிகல் 368 படி நமக்கு ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்று டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 50% + 1. ஸோ இங்கேயும் லோக்சபா தான், அதே தான். ஸோ 545ல் 50% + 1 அப்படின்னு வரும்போது நமக்கு 273 பார்க்குறோம். ஸோ இந்த பக்கம் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3 வரணும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ லோக்சபாவில் 545 டோட்டல் ஸ்ட்ரென்த். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் ஆப்சண்ட். அப்போ 540 பேர் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்காங்க, சிட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரெசன்ட்டில் 40 மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அப்ஸ்டெயின் ஆகுறாங்க, நாங்கள் ஓட்டு போட விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரிமைனிங் 500 பேர் தான் இங்கே ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், 500 பேர் ஓட் பண்ணுறாங்க. இதில் 2/3 கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு 333. இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கேஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. விச் மீன்ஸ் 50% + 1 273 அண்ட் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 333. ஸோ 273 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ டேலி ஆயிடுச்சு நமக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு சக்ஸஸ்ஃபுல் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஏன் ரெண்டு எக்ஸாம்பிள்னா ரெண்டு கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் ஓட்டிங் சக்ஸஸ்ஃபுல். அதாவது எந்த பார்ட்டிக்கு வந்து அதிகப்படியான மெஜாரிட்டி வேணுமோ அவங்க சைட் வின் பண்ண மாதிரி, ஸோ ஓட் அதிகமாக கிடைச்ச மாதிரி, மெஜாரிட்டி கிடைச்ச மாதிரி நம்ம பார்க்குறோம். இங்கே மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு, இந்த கண்டிஷனில் மெஜாரிட்டி கிடைக்கல. ஏன்னா ரெண்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இங்கே 273, இங்கே 267 தான் இருக்குது. ஸோ ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். இங்கேயும் 260, அந்த 273க்கு மேலே இந்த இடத்துலையும் நமக்கு 273க்கு மேலே வந்துருந்ததுன்னா சக்ஸஸ்ஃபுல், வரலை அப்படின்றதுனால இங்கே அன்சக்ஸஸ்ஃபுல்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே நமக்கு 273க்கு மேலேயும் வந்துருச்சு அண்ட் 2/3 நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல். இவ்வளோ தான் ஆர்டிகல் 368ன்னு பார்க்குறோம். அண்ட் ஆர்டிகல் 368க்கான சில எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த கேசஸில் இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆர்டிகல் 368 இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் ராஜ்யசபாக்கான எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ், ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3 சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அண்ட் டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 50% + 1 சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதுதான் இங்கே நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்து பார்த்தோம். ஏன் ரெண்டு எக்ஸாம்பிள்னா ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் மெஜாரிட்டி கிடைச்ச மாதிரி அப்படின்ட்டு பார்க்குறோம்.
ஸோ அடுத்தும் சேம் தான், சேம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆஸ் பர் ஆர்டிகல் 368. அப்போ இங்கே பார்த்தோம் இல்லையா, இதே தான், இங்கே என்ன நடக்குதோ அதே தான். அது இல்லாமல் கூட ஸ்டேட்ஸோட ராட்டிஃபிகேஷன் நமக்கு தேவை. ஸோ ஸ்டேட்ஸோட ராட்டிஃபிகேஷன் ஆர்டிகல் 368 படி ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு முன்னாடி பார்த்தாச்சு. அப்போ ஸ்டேட்ஸும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை, ஸ்டேட்ஸ் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணாலே போதும். இங்கே இந்த கேஸில் ஸ்டேட்ஸ் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான் யூஸ் பண்ணணும். அகைன் சிம்பிள் மெஜாரிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பேன், ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 50% + 1 கண்டுபிடிக்கணும். இதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி. இது தனியாகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ இவ்வளோ தான். ஸோ இது வந்து ஏதாவது ஃபெடரல் ஃபீச்சர்ஸில் ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்னு வரும்போது 28 ஸ்டேட்ஸ் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் 14 ஸ்டேட்ஸ் ஆச்சு ஓகே சொல்லணும். ஸோ 14 ஸ்டேட்ஸ் ஓகே சொல்லிட்டாங்க, 15 ஸ்டேட் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. 14 ஸ்டேட்ஸ் ஓகே சொன்னாலே போதும். அந்த 14 ஸ்டேட்ஸ் ஓகே சொல்லும்போது சிம்பிள் மெஜாரிட்டி மட்டும் யூஸ் பண்ணி ஓகே சொன்னாலே போதும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் பார்லிமெண்ட் சைட்ல இருந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஆர்டிகல் 368 படி முன்னாடி பார்த்தோன்னே அதுபடி மெஜாரிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து ஆஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஓகே சொல்லியிருக்கணும். அந்த ஸ்டேட்ஸ் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணியிருந்தா போதும், அவ்வளோதான். அதுதான் இங்கே பார்க்குறோம். ஸோ 2/3 members present and voting supported by 50% of the state legislature by a simple majority. So 368 படி special majority plus half of the states உடைய ratification and states ratify பண்ணும்போது சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணால் போதும் நமக்கு. அண்ட் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆர்டிகல் 61ல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா 2/3 members of the total strength of the house. ஸோ இப்போ ஒரு ஹவுஸ் லோக்சபா இருக்குன்னா அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 2/3 கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அப்போ லோக்சபா எடுத்துக்கோங்க. லோக்சபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் 545, அதில் 2/3 கண்டுபிடிக்கணும். ராஜ்யசபா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட டோட்டல் ஸ்ட்ரென்த் 245, அதில் நம்ம 2/3 கண்டுபிடிக்கணும். ஸோ லோக்சபாவில் 545ல் 2/3 பார்த்தீங்கன்னா 364 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 164 வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதை அச்சீவ் பண்ணாலே போதும் ஆர்டிகல் 61 படி. ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டியை நம்ம 4 டைப்பாக பார்த்தோம். நம்பர் 1 ஆர்டிகல் 249 படி பார்த்தோம். ஸோ இதில் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3 கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டைம் எவ்வளோ பேர் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கோ அதில் கண்டுபிடிப்பாங்க. அண்ட் அடுத்து ஆர்டிகல் 368 ரெண்டாக பார்த்தோம். 368ல் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3, அதாவது 249ல் கொடுத்துருக்க அதே விஷயம் தான். ப்ளஸ் டோட்டல் ஸ்ட்ரென்த், லோக்சபாவுடைய டோட்டல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 50% + 1. இது 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஆர்டிகல் 368 படி. ஆர்டிகல் 368 கீழே இன்னொரு விஷயமா இருக்கும். இந்த இருக்கு இல்லையா, இந்த விஷயம் ப்ளஸ் half of the states ratification பண்ணணும். ஸோ ஸ்டேட்ஸ் வந்து சிம்பிள் மெஜாரிட்டி யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஒரு விஷயம் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ பார்த்தது லாஸ்ட் ஒன் ஆர்டிகல் நம்பர் 61 படி டோட்டல் ஸ்ட்ரென்த்தில் 2/3 கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சேனல் நேம் லேர்ன் வித் நந்தினி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அப்கமிங் டேஸில் டிஎன்பிஎஸ்சிக்காக நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் வரப்போகுது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.